அன்பிற்கினிய ஆசிரியர் தோழமைகளை பிஜிடிஆர்பி அலகு 5 தனிப்பாடல்கள் தலைப்பில் பலப்பட்டடை சொக்கநாத புலவர் பாடிய பாடல்களோட 7வது பகுதியை இன்றைய காணொலியில் பார்க்கலாம். இந்த காணொலி பலப்பட்டடை சொக்கநாத புலவர் பாடிய பாடல்களோட இறுதி காணொலி. 65 பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். ஏற்கனவே 60 பாடல்களை நான் காட்சிப்படுத்தியிருக்கேன். 61லிருந்து 65 வரையிலான பாடல்களை இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். 61வது பாடல் செங்குன்றையூர் தலைவன் இருக்கும் இடத்தில் யாசகரெல்லாம் இருப்பார் என பாடியது அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. ஆள் எங்கே அங்கே அரும்பறவை ஆட்சியிலும் மாலெங்கே அங்கே மலர்மடந்தை கோலஞ்சேர் செங்கே தகை மணங்கும் செங்குன்ற ஊரனெங்கே அங்கே இரவலர் எல்லாம் அப்படிங்கிறாங்க. பாடலோட பொருள் பாருங்கள். ஆள் எங்கே அங்கே அரும்பறவை, ஆலமரம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தில் அதன் பழத்தை உண்பதற்காக பறவைகள் காத்திருக்கும். ஆழ்துயிலும் மாலெங்கே அங்கே மலர் மடந்தை, ஆளிலையில் பள்ளி கொள்ளும் பெருமாள் எங்கே இருக்கின்றாரோ அங்கே பூமகளாகி இலக்குமி இருப்பாள். கோலம் சேர் செங்கே தகை மணக்கும், நல்ல வடிவுள்ள செந்தாளம்பூ வாசனை வீசும் செங்குன்றையூரான் எங்கே இருக்கின்றானோ, செங்குன்றையூரில் தலைவன் எவ்விடத்தில் இருக்கின்றானோ அங்கே இரவலர் எல்லாம், அவ்விடத்தில் ஐயம் ஏற்பவர் யாவரும் இருப்பார்கள். அந்த அளவுக்கு இரவலர்களை புறந்தவன் செங்குன்றையூரான் அப்படின்னு சொல்லி அவரது புகழை பாடுவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. 62வது பாடல் தலைவி இரங்கல். இது ஒரு அகப்பாடலாக அமைஞ்சிருக்கு. ஊரை சுடுமோ உலகந்தனை சுடுமோ ஆரை சுடுமோ அறியேனே, நேரே பொறுப்பு வட்டமான முல்லை பூவையரே இந்த நெருப்பு வட்டமான நிலா. இந்த பாடலில் தலைவி இறங்கி சொல்ல, இந்த நிலா என்ன சுடுது, இறக்கமே இல்லாத நிலா இல்லை அப்படிங்கிறார். நிலா சுடுமா? நெருப்பு வட்டமாக இருப்பது சூரியன் தானே. இங்கே தலைவி தனது நிலையை எண்ணி தனிமையை எண்ணி வருந்தி இருக்கிறார். அந்த தனிமையை மேலும் அதிகப்படுத்துவதாக அந்த நிலாவோட தன்மை இருக்கிறதுனால நிலாவை நெருப்பு வட்டமான நிலா அப்படிங்கிறான். பாடல் பாருங்களேன். நேரே பொறுப்பு வட்டமான முல்லை பூவையரே, உண்மையான மலைபோல் வட்டமான தளங்களை உடைய பாங்கிமார்களே தோழிமார்களே, இந்த நெருப்பு வட்டமான நிலா அக்கினி கொட்டை போன்ற இந்த சந்திரனது ஒளியானது ஊரை சுடுமோ பட்டினத்தை கொளுத்துமோ, உலகந்தனை சுடுமோ பூவுலகத்தையே எரித்து அழிக்குமோ, ஆரை சுடுமோ இன்னும் யாரையெல்லாம் தகிக்குமோ அறியேனே, எனக்கு தெரியவில்லை. ஊரில் இருக்கவங்க எல்லாம் நிம்மதியாக தூங்குறாங்க, உலகமெல்லாம் தூங்குது, அவங்க யாரையுமே சுடலை. இந்த நெருப்பு என்னை மட்டும் சுடுது, நான் மட்டும் என்ன தவறு செய்தேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி தனது தனிமை இறங்கி பாடுவதாக இந்த பாடலை பலப்பட்டடை சொக்கநாத புலவர் பாடியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் தனிப்பாடல்கள் பிறந்தருக்கு இந்த பாடலை தான் கதையாக சொல்கிறாங்க. இந்த பாடலை எங்கே வேணாலும் நம்ம பொருத்திக்கலாம். ஒரு இரவலன் யாசகம் கேட்பவன் அவன் பாடினதாக இந்த பாடல் சொல்கிறாங்க. முதல் பாடலை அவன் முதல் வரியை மட்டும் பாடிட்டு போயிடுறான். அதை கேட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கற்றவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த வரியை பாட சொல்லி அடுத்த அடியை பாட சொல்லி அவன்கிட்ட கேட்குறப்போ அவனுக்கு தெரியலை. அதனால் அந்த கற்றவன் என்ன பண்ணுறான், அந்த யாசகன் பின்னாலேயே போகிறான், அவனுக்கு நினைவு வர்ற வரைக்கும் அந்த பாடலை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ அவன் இந்த பாடலை பாடியதாக சொல்கிறாங்க. அங்கே யாசகனை நெருப்பு வட்டமான நிலாங்கிறப்போ அவன் பசியை சொல்கிறான். ஊரை சுடுமோ உலகம் தன்னை சுடுமோ, இந்த பசியாகிய நெருப்பு என்ன சுடுமா, இல்லை உலகத்தில் இருக்கவங்க எல்லாரையும் சுடுமா, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பசி, எனது பசியில் இந்த நிலவோட குளுமை என்னால் உணர முடியலை அப்படின்னு சொல்லி அவன் பாடிய தனிப்பாடல்கள்னா அந்த தனிப்பாடல்கள்ங்கிற ஒரு வகையுமே பிறந்ததாகவும் சொல்கிறாங்க. ரொம்ப அழகான பாடல் இல்லை. அடுத்தது 63வது பாடல் வள்ளை நகர் காலத்தி ராயன் கற்றோருக்கு உதவும் கையை புகழ்ந்து பாடியது. ரொம்ப அழகான பாடல்ல. நல் தோரண வீதி நன்னும் வள்ளை காலத்தி கற்றோர் தமக்களிக்கும் கையே கை, அவனோட கை தான் கையா, மற்றோர் கை. அப்போ மற்றவங்க கையெல்லாம் வேங்கை, அலகை, முகை வேட்கை, பலகை, நகைதாங்கை, அழுகை, விழுகை, மற்ற எல்லாம் கை கிடையாதான், அவனோட கை மட்டும்தான் கையா. நல் தோரண வீதி நன்னும் அழகிய இளையணிகள் தொங்க விட்டிருக்கும் தெருக்கள் பொருந்திய வள்ளை காலத்தி, வள்ளை நகரில் இருக்கும் காலத்தி வள்ளலின் கைதான் கையா, கற்றோர் தமக்களிக்கும் கையே கை, படித்தவர்களுக்கு புலவர்களுக்கு பரிசு கொடுக்கின்ற கைதான் சிறந்த கரமாகும். மற்றோர் கை, மற்றவங்களோட கையெல்லாம் ஏனையோரது கையானது வேங்கை வழுக்கை என்னும் சொற்களில் மிகுதியான கைப்போர் பொருளற்றது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, புலி வேங்கை, அலகை பேயாம், அலகைனா பேயாம், மூகை மூகை என்றால் ஊமை,
வேட்கை என்றால் ஆசை, பலகை என்றால் மரத்துண்டு, ஈகை என்றால் நகை என்றால் சிரிப்பு, காங்கை என்றால் சூடு, அழுகை என்றால் அழுதல், விழுகை என்றால் விழுதல். மற்ற எல்லா கையும் தேவையில்லாதது, அவனோட கை மட்டும்தான் தேவையானது, பயனுள்ளது அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறார். 64வது பாடல் போசராசனை புகழ்ந்து என் வறுமையானது நீங்கவில்லை என பாடியது. போசா நீயோர் புயலா பூ முழுதும் பொன்மாரி வீசுவாய் அங்கதிலோர் விந்தேனும் பேசுமென்மேற் பட்டதில்லை என் வறுமை பாரா குடையாகி முட்ட கவித்திடுதலால். போச அப்படின்னா போசராசனே, நீர் ஓர் புயலா, நீ ஒப்பற்ற கொடை மேகமாயிருந்து பூ முழுதும் இந்த உலகம் முழுவதும் பொன்மாரி வீசுவாய், பொன் மலையை பொழிகின்றாய். உன் வள்ளல் தன்மையெல்லாம் இந்த உலகமே குளிருது. என் வறுமை பாரக்குடையாகி என் வறுமையானது விசாலமான குடையாக விரிந்து முட்ட கவித்திடுதலால், முற்றிலும் என்னை மூடிவிடுவதனால் மேகம் என் மேல் வந்து விழவே மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் பேசும் என் மேல் புகழ் பாடக்கூடிய என் மீது அங்கு அதிலோர் விந்தேனும் பட்டதில்லை. அந்த மலையில் இருக்கக்கூடிய ஒரு துளி கூட என் மேலே படலை. ஏன்னா என்னது வறுமை அவ்வளோ சூழ்ந்திருக்கு. நீ எவ்வளவு கருணையை மாதிரி பொழிஞ்சாலும் அந்த வறுமைங்கிற குடை என்னை கவிழ்ந்து இருக்கிறதுனால ஒரு துளி கூட என் மேலே படலை. இப்போ எனது வறுமை தீரணும்னா இன்னும் அதிகமான இரக்கம் ஒன்றுட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பாடுறேன். 65வது பாடல், இறுதி பாடல். நாணிக் கண் புதைத்தல். காலை அரவிந்தம் கழுநீரிடம் கலந்தாள், மாலை அரவிந்தம் மயக்காதோ, பாழை பழிக்கின்ற மின்மொழியீர் பாண்டியனான் ஊரை அளிக்கின்றதென்னோவது அப்படிங்கிறார். பாழை பழிக்கின்ற மின்மொழியீர், சுவையான பாலையும் தோற்கச் செய்கின்ற மென்மையான இனிமையான மொழிகளை பேசக்கூடிய பெண்ணே தோழி. காலை அரவிந்தம் விடியற்காலத்து தாமரை போன்ற உனது கையானது கழு நீருடன் கலந்தால் செங்கழு நீர் போன்ற உனது கண்ணோடு சேர்ந்து அதனை மூடினாள். மாலை அரவிந்தம் மயக்காதோ, மாலை காலத்து கமலம் போன்ற உனது தனம் எனக்கு மயல் உண்டாகாதா. பாண்டியனார் ஊரை கூடலை அளிக்கின்ற தென்னே, அது தடுத்து கேடு செய்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நாணிக் கண் புதைத்தல் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பாடலை பலப்பட்டடை சொக்கநாத புலவர் பாடியிருக்கிறார். இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செஞ்சுக்கலாம். இனிவரும் காலங்களில் PGTRB தேர்வுக்கு தேவையான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகளை அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.